வணக்கம் நண்பர்களே. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 அப்போது ஆட்சியில் இருந்த யூபிஏ அரசால, காங்கிரஸ் அரசால கொண்டு வரப்பட்டது. இது கிட்டத்தட்ட 2005 இன்னைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. அதுல இருந்து திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அதுக்கு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மட்டும்தான் இருந்தது. இப்ப அதை பற்றிய விவாதங்கள், அதனுடைய மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை இப்ப இருக்கிற பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டத்தின்படி பலவித மாற்றங்களும் அதுல பல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட திட்டமாகவும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, VBGRAMG அப்படிங்கிற விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல். இது ரொம்ப நீளமான பேரு, அதனால அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா சுருக்கி VBGRAMG அப்படிங்கிறது. இதை பற்றிய பாராளுமன்றத்தில் இதற்கான மசோதா திருத்தங்கள், புதிய திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சு ஒரு விவாதங்கள்லாம் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த மசோதா நிறைவேற்றிவிட்டது. வழக்கம் போல குயோ முறையான்னு கத்தியிருக்காங்க பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் எம்பிக்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கிற டிஎம்கே, இந்த திட்டமே மிக மோசமான திட்டம், இதுல எந்த விதமான பயனும் கிடையாது, எந்த விதமான மேம்படுத்தப்பட்ட திட்டங்களும் எதுவுமே இல்லை, இது மக்களை ஏமாற்றுவதற்கான உத்தி, அது இதுன்னு வழக்கம் போல எல்லா ஆர்குமெண்ட்டையும் சொன்னாங்க. ராகுல் காந்தியும் பல விஷயங்களை பத்தி பேசினார். மகாத்மா காந்தியினுடைய பேரை இருட்டடிப்பு செய்யறாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, VBGRAMG அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாருமே இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜி ராம்ஜி அப்படிங்கிற ஒரு சொலவடைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய எரிச்சலை உண்டு பண்ணிருக்கு எல்லாருக்குமே. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ல MN ரேகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க, ஜி ராம்ஜின்னு சொல்ல போறாங்க. இந்த ஜி ராம்ஜின்னு சொல்றது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால திட்டத்தையே குறை சொல்றாங்க. இது போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது இந்த டிஎம்கே மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் பல கட்சிகள் இங்க இருக்கிற இந்தி கூட்டணி இருக்கவங்களாம் மதத்தை பத்தி பேசுவாங்க, கடுமையா சாடுவாங்க, அதுவும் குறிப்பா இந்து மதத்தை. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க, அல்ல அதுல ஜாதி பாகுபாடு நிறைய இருக்கு, அப்ப ஜாதியை தான் நீங்க பேசணுங்கிற, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு பேசுங்க, மதத்தை ஒழிக்கிறதுக்கு ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. அதை 2-3 பேர் கமெண்ட்ல ரொம்ப அருமையா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்ப அதே மாதிரிதான் உங்களுக்கு பேர்ல பிரச்சனைனா அதை சொல்லுங்க, ராமருடைய பேர் இதுல வருது அப்படின்னு அதை பத்தி குற்றம் சாட்டி இருக்காங்க. இது இந்து மதம் சார்ந்ததான ஒரு ஸ்கீம், அது இது. அமித்ஷா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நாங்க மகாத்மா காந்தியை ஒன்னும் எதிர்க்கவே இல்லை, எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தல, எந்த விதத்திலையும் தவிர்க்கல. மகாத்மா காந்தியினுடைய கொள்கையான ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார் இல்லையா, அவர் தானே சொன்னாரு ராமராஜ்யம் இந்த நாட்டுல வரணும் அப்படின்னு சொன்னார். அதன்படிதான் இந்த பேர் வச்சிருக்கோம். இந்த திட்டத்துல ஏதாவது குறைபாடு இருந்தா சொல்லுங்க, பேர்ல குறைபாடு இருக்குன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது மகாத்மா காந்தியினுடைய கனவு, அது ராமராஜ்யம் வரணும். சோ ஜி ராம்ஜி அப்படின்னு வச்சதுல ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லி வாய் அடைச்சிட்டார். இதுக்கு ஒருபடி மேல போய் ப. சிதம்பரம், அவர் ஆக்சுவலா கிலியில இருக்காரு. அரவிந்த் மாயாராம் பேர்ல FIR போட்டதுல இருந்து இந்த FICN ஃபேக் இந்தியன் கரன்சி நோட், துரந்தர் படம் ஆல் ஓவர் இந்தியா சக்க போடுதுங்க, அதை தனியா பாக்குறேன் நானு. அவர் கிலியில இருக்காரு, அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. அவருடைய மகனும் இந்த துண்டு போட்டு பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நூல் விட்டு பாக்குறதுங்கிற மாதிரி அவர் கட்சி போட்டு வைக்கிறாரு. பல விதத்துல காங்கிரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாரு, பாஜகவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றாரு. அப்பனா இங்க சேர போறாரா அப்படின்னு பல பேர் கேள்விக்குரிய எழுப்பியிருக்காங்க. அவர் ஒன்னும் கொள்கை ரீதியாலாம் இங்க சேர்றதுக்குலாம் இல்ல. அவர் சேர்றதுக்கான காரணம் முக்கியமான காரணம் என்னன்னா, எங்கேயாவது ஏதாவது கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சமா வர ஆரம்பிச்சிருது, எல்லாமே வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடனே சில பேர் சொல்லலாம், நிறைய பேர் பதிவும் போடுறாங்க, சார் ஒன்னும் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா வெளியில சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க. திருப்பி நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். வரும், ஆனா வரும், கண்டிப்பா வரும், ஆக்ஷன் எடுப்பாங்க, ஒரு மாதிரியா வரும். அது மக்களை உணர வைக்கிறதுக்கான ஸ்டெப் தான் இப்ப எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. லீகல் ஆக்ஷன் அடுத்தது, மக்கள்லாம் உணர்ந்துதாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னும் போதுதான் லீகல் ஆக்ஷன் எஃபெக்டிவா வரும், அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா வரும். சரி, இந்த ப. சிதம்பரம் மகாத்மா காந்தி பேரை இருட்டடிப்பு செய்து விட்டது பாஜக அரசாங்கத்துக்கு. அண்ணாமலை ஒரு சமீபத்துல ஒரு அரை மணி நேரம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு, அதுல கிளியரா சொல்லிட்டாரு, அதாவது மாரல் ரைட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான தகுதி என்ன இருக்கு அவருக்கு இத பத்தி பேசுறதுக்கு. 2005 இந்த ஆக்ட கொண்டு வந்த போது மகாத்மா காந்தி பேர் இல்ல. 2009 எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட தாஜா பண்ணணுங்கிறதுக்காக
மகாத்மா காந்தி பேரை இதுல இன்க்ளூட் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ப. சிதம்பரத்துக்கு இந்த பாஜகவினுடைய பேரை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்ல. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கும் நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008, 2009 தான் வச்சீங்க. இல்ல காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபட நாடகம் போடக்கூடாது. திட்டம் வந்த பொழுதே மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க 2008, 2009 2009 தேர்தல் வந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க. எங்களுக்கு பாடம் எடுக்காது. மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய் அடைச்சு போயிருங்க. பிரஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண பிரஸ்ல எல்லாம் என்ன ஒரு 4-5 மைக் இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட்னா ஒரு 25 மைக் இருக்கும். எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த இன்டர்வியூல பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்த விஷயத்தை ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணார். அதனால அவங்களுக்கு எந்த விதமான மாரல் ரைட்ஸும் கிடையாது. உடனே இன்னொருத்தர் வந்து நீங்க 100 நாள் வேலை திட்டம் தானே, அது பரவாயில்ல. இப்ப 100 நாள் மகாத்மா காந்தி பேரே மறந்து போச்சு எல்லாருக்கும். 100 நாள் வேலை திட்டம் தான் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா ஜிராம்ஜி திட்டம்னு சொல்ல போறாங்க. எதனால அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை வந்து 2021 நான் சொல்லல, அண்ணாமலை சார் சொன்னதை எடுத்து உங்ககிட்ட சொல்றேன் நான். 2021 தேர்தல் போது, தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் போது வாக்குறுதி கொடுத்தாரு இப்ப இருக்கிற முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆகும் ஆச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. மே 6ஆம் தேதி என்னமோ பதவி ஏற்பு 21. இப்ப இன்னும் 6 மாசம் இருக்கு எலெக்ஷன். அதுல ஒரு 30 நாள் இதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3 மாசம் தான் பாக்கி இருக்கு. என்னத்த பண்ண போறாங்க இவங்க? ஒரு நாள் கூட அதிகரிக்கவில்லை. அதே 100 நாள் திட்டம் தான் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற பாஜக அரசு 100 நாளை வந்து 125 நாளாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணி அதுல இருக்கிற சில முக்கியமான உண்மையான நிலவரம் என்ன, உண்மையான முன்னெடுப்புகள் என்ன, எப்படிலாம் இது மேம்படுத்தப்பட்டுள்ளது. கொஞ்சம் லெங்க்தியா தான் இருக்கும். எல்லாரும் கேட்கறாங்க, தயவு செஞ்சு சார் கொஞ்சம் கம்மியா போகணும். அப்படி இல்லைங்க. ஒரு பல விஷயங்களை நம்ம சொல்லணும்னு தெரிஞ்சுக்கும் போது அதனுடைய ஃபுல் ஃபார்ம்ல அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்திருக்கா, இது இப்ப எப்படி தவிர்க்கப்பட்டதுங்கிற ஒரு உணர்வு வரும், புரிதலும் வரும். அதுக்காக சொல்லப்பட்டது. ஆக மொத்தம் ப. சிதம்பரம் வாங்கி கட்டிக்கிட்டாரு எதையோ பேசி. தமிழக முதலமைச்சரும் அண்ணாமலை அவர்கள்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பலவிதமான கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல இப்ப இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இதுல இருக்கிற உண்மைகள் என்ன, ஃபேக்ட் என்னென்னலாம் இருக்கும். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே இருந்த திட்டத்தை கம்ப்ளீட்டா உடைச்சு எரிஞ்சு அதுல இருக்கிற தவறுகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுதான் விகசித் பாரத், இந்த ஜி ஸ்கீம். அது வந்திருக்கு. யூபிஐல எப்படி இருந்துச்சுன்னா, கரப்ஷனுடைய மைய புள்ளியாக இருந்தது இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் படி. இப்ப என்டிஏ அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து டிஜிட்டல் அசெட் கிரியேட்டிங் அப்படிங்கிறாங்க. சொத்தை வந்து எல்லாமே மின்மயமாக்கப்படும், மின் அணுமயம், அதாவது கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அதுல இருந்து உங்களுக்கு தரவுகளை எடுத்து நீங்க பட்டனை தட்டினா என்னென்ன அசெட் எல்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி அசெட். ஒரு உதாரணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, குளம் வெட்டுறது, ஆறுகள் சீரமைப்பு, கால்வாய்கள் அமைப்பு, ரோடு சரியானபடி இது பண்ணும், அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மரங்கள் வளர்ப்பது, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் மேலாண்மை இதெல்லாம் செய்வது, ஏரிகளை பராமரிப்பது, மராமத்து வேலைகளை செய்வது, தூர்வாருவது, இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை இந்த திட்டத்தின் மூலமாக செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான போக்கஸ் ஏரியான்னு சொல்லக்கூடியது. அதுதான் முக்கியமானது. இதெல்லாம் செய்யும் போது எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். அதனாலதான் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஜிட்டல் அசெட் கிரியேஷன் எல்லாத்துலயும் கம்ப்யூட்டர்ல போட்டுருங்க. பட்டன் தட்டினா எந்த ஊர்ல எந்த கிராமத்துல எவ்வளவு வேலை நடந்திருக்கு, எந்த குளம் சீரமைக்கப்பட்டிருக்கு, தூர்வாரப்பட்டிருக்கு, எல்லா டீடைல்ஸும் வந்துடும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப இந்த புது சட்ட திருத்தம், சட்டமே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். முன்னாடி இருந்ததை தூக்கி போட்டாச்சு கடப்புல. இப்ப புது சட்டமாக வந்திருக்கு. இந்த புது சட்டத்தை படி என்னன்னா, ஃபியூச்சரிஸ்டிக் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது.
இந்திய மக்களுக்கு ஒரு வருங்காலத்துல வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது மட்டுமல்லாம ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்வியலிய அவங்களுக்கு தரணும் அப்படிங்கறதா இந்த ஸ்கீமினுடைய முக்கியமான குறிக்கோள், மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2004 இருந்து 2014 வரைக்கும் எந்தெந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, உரிமை அடிப்படையில இந்த ஆக்ட் படி, அதாவது MN ரேகா அந்த இது சட்டத்தின்படி கண்டிப்பாக வேலை கொடுக்க, உரிமையின் அடிப்படையில் வேலை கொடுக்கும். அந்த உரிமையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே ஊழல்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்ப வந்திருக்கிறது எப்படி அப்படின்னாக்கா பயோமெட்ரிக் முறையில வரும். அப்ப இந்த தம்பு வச்சு பயோமெட்ரிக் ஐடென்டிபிகேஷன் கிடையாது, நம்பர் 1. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுல மிக முக்கியமான குறைபாடுகள் பழைய திட்டத்துல இருந்தது. இப்ப எப்படி நிவர்த்தி செஞ்சிருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, பாட்டுக்கு நீங்க போய் பேரை கொடுக்கணும், லோக்கல்ல இருக்கிற ஏரியால இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க அந்த பேரெல்லாம் வாங்கிக்கிட்டு இது பண்ணுவாங்க. 100 பேருக்கு வேலை திட்டம், வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை வாய்ப்புல இருக்கணும் அப்படின்னாக்க இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 50 பேரை உண்மையாகவே அவங்க அங்க கிராமத்துல இருக்கிற மக்களை, அதுவும் தனக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்துல சேர்த்துப்பாங்க. அப்பயே சொல்லிடுவாங்க, அது பாரு ஆட்சிக்கு நீங்க தான் ஓட்டு போடணும் தேர்தல் வந்தா அப்படின்னா சொல்லி மிரட்டி கிரட்டி ஒரு மாதிரி உருட்டி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மேலும் ஒரு 50-60 நபர்களை பொய்யான பேர்ல, இந்த SIR மாதிரி தான். இப்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல அவர் 77 லட்சம் பேர் இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வருதுங்களா, ஓட்டர் லிஸ்ட், அதுல இருந்து விடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நான் சமீபத்துல இன்னொரு இது பார்த்தேன், 93 இருந்து 98 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல பேர் விடுபடும் அப்படின்றாங்க. எல்லாமே இறந்து போனவர்கள், அதுக்கப்புறம் ஃபிக்ஷியஸ் நேம்னு சொல்லக்கூடிய பொய்யான பேரை வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி பலதும் எல்லாம் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாமே கள்ள ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடு. இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் சொன்னது 77 லட்சம் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்ப நான் லேட்டஸ்டா கேள்விப்பட்டது 93 லட்சத்திலிருந்து 98 லட்சம் ஆச்சு. இப்ப டிராஃப்ட் லிஸ்ட் வந்துருச்சுன்னா தெரிஞ்சிடும் தெளிவா எவ்வளவு வரும்னு, அதுலயே புரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல 50 பேர் ஒரிஜினலா இருப்பாங்க, ஒரு 50-60 பேர் எக்ஸ்ட்ராவா இவங்களாவே ஒரு பேரை சேர்த்துப்பாங்க. அது பொய்யான பேரு, ஃபிக்ஷியஸ் நேம் சொல்றது, ஃபேக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கான சம்பளத்தை வாங்கிப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தங்க பாக்கெட்ல போட்டுருவாங்க. அது எல்லாமே போய் சேர்ந்த மாதிரி. இது நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, போன 2024 எலெக்ஷன் போது TM இன்ஃபோடைன்மெண்ட்ல இருந்து கள நிலவரத்துக்காக போயிருந்தாங்க. அப்படி மேடம் கூட போயிருந்தாங்க, தேன்மொழி மேடம் அவங்க கூட போயிருந்தாங்க. அப்ப அவங்க பலர்கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது கேக்குறாங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவா வருதா, செய்யறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேணும்ட்டு இழுக்கடிப்பாங்க, இன்னைக்கு வேலை இருக்கு வான்னு கூப்பிடுவாங்க, ஆனா அன்னைக்கு போனோம்னாக்கா அவங்க மத்தியானம் 3 மணி வரைக்கும் சாப்பாடை சமைச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டு போகாம 7-8 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்க போய் பார்த்தோம்னா இன்னைக்கு வேலை இல்ல நாளைக்கு வாங்குவாங்க, நாங்க திருப்பி அதே 7-8 கிலோமீட்டர் திரும்பி வரோம். அடுத்த நாளும் இதே மாதிரி ரொம்ப அலக்கழிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தாக்கா பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பணத்தை இப்ப 500 ரூபாய் கொடுக்கணும்னாக்கா அதுல ஒரு 200 ரூபாய் அவங்க எடுத்துக்குவாங்க, எங்களுக்கு 300 ரூபாய் தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அந்த நேரடியான இன்டர்வியூ அந்த இதெல்லாமே இருக்கு. 60 வயசு ஆகி போச்சு. இங்கிருந்து நத்தம் 6 கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு போச்சு. காலையில் போயிட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு மத்தியானம் வேலை இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. 60 வயசு அம்மாவுக்கு. அதே மாதிரி இங்க பைப் லைன் போட்டு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வயக்காட்டுக்குள்ள 60 வயசுக்குள்ள நீங்க நடக்க முடியுங்களா? ரொம்ப வயசானவங்க. அங்க போய் என்ன பணம் கட்டினா தான் வேலை. அப்பி எல்லாத்திட்டும் வசூல் பண்ணி 1200 ரூபா கொடுத்தாச்சு. வேலை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்களா? கொடுக்கல, வீட்டுக்கு தட்டிட்டாங்க. நான் மறுபடியும் கிருஷ்ணாபுரத்தில் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறேன். அந்த ஆள் என்ன செய்ய கெத்தா பேசுகிறான், பணம் கட்டினா தான் வேலை, அப்புறம் வீட்டுக்கு தான் போக சொல்லுவாங்க. இந்த பைப் போட்டதுக்கு தண்ணி பில்லு பிரியா போட்டது அவங்க கட்டுறேன்ட்டாங்க. நாளைக்கு கட்டுற இல்லை எங்களை பசங்க இருக்காங்களா, எங்களை கேட்க வேண்டியதானே? 100 நாள் 60 வயசு பொம்பளை கேட்டு அது பணம் கட்டியாச்சு. பணம் கட்டினா வேலை கொடுக்கணுமல்ல? மத்தியானமா 60 ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தாட்டி விடுவாங்களா? தண்ணி பில்லு கட்டினா தான் வேலைங்கிறாங்க. தண்ணி பில்லுக்குமே 100 நாள் வேலைக்கு என்ன காரணம் சரிங்களா? தண்ணி பில்லு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டுறோம், வேலைக்கு போனையில் வேலை கொடுக்க வேண்டியதானே? இது 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. உடனே கேட்காதீங்க சார், என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் அதே மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு இதே DMK தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க,
இருக்காங்க. ஆமா, அதுதான். அதற்காகத்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மேலும் மேலும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். மக்கள் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கான கால நிலவரம் எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய வெறுப்புல இருக்காங்க. அதீத வெறுப்புல இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மேல வெறுப்பு இருப்பது நல்ல அடிநாதத்துல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான நிலவரம். சரி, அது ஒரு பக்கம். அடுத்ததா இதை பல வீடியோகளே சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, பாத்தீங்கன்னா பணம் மொத்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது இல்லைங்களா, அதை நடுவுல இவங்க கொஞ்சம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ராஜீவ்காந்தி சொன்னாராம். அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ₹1 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து யாரு பயனாளியோ அவளுக்கு போய் சேருவதற்குள்ள 15 பைசா தான் அந்த பயனாளிக்கு போய் சேருவது, 85 பைசா நடுவில் இருக்கிறவங்க அப்படியே லூட் பண்ணி சாப்பிட்டுறாங்க. அவ்வளவு ஊழல் மலிந்து கிடக்கு இந்தியால. அதை கோட் பண்ணி தான் அமித்ஷாவும் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, உங்க தலைவரே அப்படிதானே சொல்லியிருக்காரு, அதனாலதான் பலவிதமான மேம்படுத்தப்பட்ட திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு பொய்யான நபர்களை பேரை வச்சு சும்மா ராமர் கிருஷ்ணன் அப்படியே பணத்தை பேரெல்லாம் சேர்த்து அவங்க வேலை செஞ்ச மாதிரி காமிச்சு பணத்தை எடுத்துக்கிறது ஏதோ இந்த 2005 காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தினால தான் அதுல மட்டும்தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, தமிழர்கள் எல்லாருக்குமே முன்னோடின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஊழலையும் மிகப்பெரிய முன்னோடிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம்னா, சென்னை கார்பரேஷன் மாநகராட்சி இருக்கு இல்லைங்களா, அங்க 1969 இருந்து 73 வரைக்கும் மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு நடந்தது. அந்த ஊழலுக்கு பேரே மஸ்டர் ரோல், NMR ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுக்கு மஸ்டர் ரோல் வழக்குன்னு பேரு. அப்ப என்ன அப்படின்னா, டிஎம்கே காங்கிரஸ், நல்ல கவனிங்க, 1969 இருந்து 73 அப்ப மத்தியில காங்கிரஸ் அரசு இருந்திருக்கு, மாநிலத்துல டிஎம்கே அரசு இருந்திருக்கு. அப்ப யாரு முதலமைச்சர்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. இவங்க இந்த கார்பரேஷன்ல இந்த சுத்தம் செய்யறது, அப்புறம் மற்ற வேலைகளுக்கு, எல்லா வேலைகளுக்குமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது வேலை செய்பவர்கள், அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அந்த ஊழியர்களுடைய லிஸ்ட ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, இவங்க அதை 200 250 100 பேர் எக்ஸ்ட்ராவா ஃப்ராட் பண்ணி சேர்த்திருக்காங்க. அதை சேர்த்து அங்க இருக்கிற ஆபீசர்ஸ், இந்த மாநகராட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி, அப்புறம் டிஎம்கே அரசு, காங்கிரஸ் அரசு கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஊழல்ல ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டு மஸ்டர் ரோல் வழக்குன்னு நீங்க கூகுள்ல போய் தேடிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். மிகப்பெரிய அழுத்தம் வந்தது வெளியில மற்ற கட்சிகள்ல இருந்தலாம். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அப்ப இருந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வேற வழியே இல்லாம சென்னை மாநகராட்சியை கலைச்சிட்டாங்க. அந்த கவுன்சிலர்லாம் இருக்காங்களா, அதை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. 24 வருடம் சென்னை மாநகராட்சிக்கு எலெக்ஷன் நடக்கவில்லை என்பது உண்மை. 1996 தான் திருப்பி எலெக்ஷன் வந்தது. 74 இருந்து 73 இருந்து 96 வரைக்கும் 24 வருடம் எலெக்ஷனே நடக்கல. இந்த மஸ்டர் ரோல் வழக்கு ஊழல்னால எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆக முன்னோடி வந்துருச்சுங்களா. இப்ப அந்த மாதிரி ஒரு பொய்யான ஊழியர்களுடைய அரசு ஊழியர்கள் லிஸ்ட்ல இருக்குங்கிற மாதிரி இந்த எம்என் நரேகாலையும் போட்டாங்க. 100 நாள் வேலை கொள்ளையோ கொள்ளை. இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் சில முக்கியமான முன்னெடுப்புகளை இப்ப இருக்கிற பாஜக அரசு கொண்டு வந்தார். என்னென்ன மாதிரி கொண்டு வந்து பயோமெட்ரிக், நீங்க ரேகை வச்சா தான் உங்களுடைய அதோட கனெக்டட் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஜாம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஜன் தன் ஆதார் அண்ட் மொபைல், அதாவது ஜன் தன் அக்கௌண்ட் பேங்க்ல இருக்கணும், அது ஆதாரோட கனெக்ட் பண்ணிருக்கணும், அந்த ஆதாரம் உங்க மொபைல் நம்பரோட கனெக்ட் பண்ணிருக்கணும். ஆக மொத்தம் என்ன ஆயிடுனா அது ஒரு முக்கியமானது. ஸோ இதெல்லாம் செக் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டாங்க. நீங்க ஃபிக்ஷியஸா பொய்யான நபர்களை பேரை மட்டும் சேர்த்துட்டு அந்த பணத்தை நீங்க சாப்பிட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. அடுத்ததா முக்கியமான இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் பெனிஃபிட், நேரடியாக பணத்தை அந்த யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே போயிடும். நடுவில் இருக்கிற ஏஜென்ட்டுகளுக்கு யாருக்குமே கேஷா வரவே வராது. நீங்க சொல்லலாம், சார் அவங்கள மிரட்டி போய் பேங்க்ல இருந்து இவங்க பணம் வாங்கிப்பாங்களா, அது ஒண்ணு சொல்லும், அதுக்கு எங்கிட்ட ஆன்சர் கிடையாது. அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது வேற திட்டம் ஏதாவது கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த நேரடியான இதுல எப்படி எல்லாம் இந்த ஊழல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஃபிக்ஷியஸ் நேம் மட்டும் யூபியை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 7 மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஊழல். உடனே கேட்கலாம், சார் இப்ப அப்பனா யூபினா யோகி அரசா அப்படின்னா இல்ல, நான் சொல்றது 2005 இருந்து 14 அப்ப 2014 அப்புறமா தான் பாஜக அரசு மத்தியில வந்தாங்க. யோகி அரசு அதுக்கப்புறம் தான் வந்தது, அதுக்கு முன்னாடி வந்ததுன்னு வச்சுங்களேன். சோ இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து அதை பத்தி சிஏஜி அறிக்கையில தெளிவா மிகப்பெரிய அளவுல குற்றம் சாட்டப்பட்டு சிபிஐ என்கொயரியை வச்சிருக்காங்க. திருப்பி கேட்காதீங்க, சார் சிபிஐ என்கொயரி ஆச்சு, அதை பத்தி யாராவது பிடிச்சாங்களா, தண்டனை கொடுத்தாங்களா? நம்மளுடைய லீகல் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அது நாளாகும். அதே மாதிரி அடுத்ததான் நம்ம
எதை பார்க்கறோம்னா, அகில இந்திய அளவுல எத்தனை பேர் போலியாக அந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டு பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் பேர், 7.3 லட்சம் பேர் வரைக்கும் எல்லாமே போலி பெயர்கள், போலி பயனாளர்கள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. எதுல இருந்து? இந்த ஜாம், ஜன்தன், ஆதார், மொபைல், அதுக்கப்புறம் டைரக்ட் பெனிஃபிட், இதை எல்லாத்தையும் வச்சு ஸ்டடி பண்ணி 7.3 லட்சம் பேர் அதுல இருந்து விலக்கப்பட்டார்கள். அதாச்சு ஒண்ணு. இன்னொரு, இது வந்து எத்தனை பேர் விலக்கப்பட்டார்கள் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளவு பணம் கையாடல் பட்டு அந்த லீக்கேஜ்னு சொல்லக்கூடியதை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 42,534 கோடி ரூபாய். இவ்வளவு பணம், 42,534 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் இவங்க சாப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதையும் வந்து தடுத்து நிறுத்தி இப்ப எல்லாமே ஒரு மாதிரி கிளீன், சாஃப்ட் சஃபாய்னு இங்கிலீஷ்ல ஹிந்தியில சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 60-40 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த 100 நாள் வேலை திட்டத்துல. அது எதை பத்தி குறிக்குதுன்னா, இப்ப 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா 60 ரூபாய் உங்களுக்கு வந்து கையில காசா கொடுத்துருவாங்க, 40 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் மாதிரி கொடுப்பாங்க. பட் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில வந்து பண வீக்கம் 8.2% இருந்தது. பீக்ல பாத்தீங்கன்னா 12% இருந்தது. அப்ப உங்க கையில என்ன பணம் இருந்தாலும் நீங்க அந்த பணத்துக்கு இந்த பண வீக்கத்தினால குறைந்த அளவு அரிசியோ கோதுமையோ அதுதான் வாங்க முடியும். உங்களால என்ன பிரயோஜனம்? பணம் கொடுக்குறேன். அதுல வந்து என்ன ஆயிடும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 500 ரூபாய் உங்களுக்கு வந்து வேஜஸ் அப்படின்னாக்க, சம்பளம் அப்படின்னா, கூலி அப்படின்னா, அதுல ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ இந்த ஏஜென்ட் வேற பிடிக்கும். என்ன கையில மிச்சம் இருக்கும் உழைப்பாளிகளுக்கு அப்படின்னு. இதையெல்லாம் தான் முக்கியமான விவாத பொருளாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் தொடர்ச்சி வீடியோவான பார்ட் 2 அடுத்த வீடியோவாக நமது TM சேனலில் ஒளிபரப்பப்படும்.